சுவாமி விவேகானந்தர் நம்மை விட்டு மறைந்து 2009 ஆண்டுடன் 100 ஆண்டுகளுக்கு மேல் ஆகின்றன. அவரின் பெருமைகளை விளக்கி ஒரே வார்த்தையில் சொல்வது என்பது இயலாத காரியம். இருந்தாலும் மனிதகுல மேம்பாட்டிற்காகவும் இந்திய சமுதாயத்தின் நல்வளர்ச்சிக்காகவும் பாடுபட்ட அந்த அறிவுலக மேதையை, ஏழைகளின் பங்காளரை, ஆன்மீக தந்தையை, நம் நாட்டின் பண்பாட்டை, கலாச்சார பெருமையை மேலை நாட்டவர்கள் கண்டு வியக்கும் வண்ணம் செய்த மாமேதையை நமது இளைய சமுதாயத்தினர் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் சுவாமி விவேகானந்தரை பற்றி மிகச் சுருக்கமாக இங்கே சொல்லியுள்ளேன். விவேகானந்தரின் பாட்டனார் ராம் மோகன் கல்கத்தாவில் புகழ்பெற்ற வழக்கறிஞர் தொழிலிலே பெரும் செல்வத்தை சேர்த்தார். இவரது மகன் துர்கா சரணர் சிறுவயதிலேயே ஆன்மீகத்தில் பற்றுக்கொண்டு துறவியானார். இவரது மைந்தன் விஸ்வநாத தத்தருக்கும் அவரது மனைவி புவனேஸ்வரி தேவிக்கும் 1863 ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் தேதி பிறந்த குழந்தை நரேந்திரரே பிற்காலத்தில் சுவாமி விவேகானந்தர் என்ற பெயரில் உலகமே வியக்கும் வண்ணம் அரிய ஆன்மீக கருத்துக்களை பிரச்சாரம் செய்து பேரும் புகழும் பெற்றார். இவரது ஆன்மீக வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அமைந்தவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணர். சுரேந்திரநாத் மித்ரா என்ற பக்தரின் வீட்டில் நடைபெற்ற விசேஷ நிகழ்ச்சிக்கு வந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணரை நரேந்திரர் சந்தித்தார். அவரது பக்தி பாடல்களை கேட்டு மகிழ்ந்த ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அவரை தட்சிணேஸ்வரம் வரும்படி கூப்பிட்டார். 1881 ஆண்டு நவம்பர் மாதம் தட்சிணேஸ்வரம் சென்ற நரேந்திரர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் உபதேசத்தில் மனதை பறிகொடுத்தார். தொடர்ந்து 4 ஆண்டுகள் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் கூட்டுறவினால் பகுத்தறிவுவாதியாக இருந்த நரேந்திரர் குருதேவரின் தலைசிறந்த சீடராக மாறினார். பிற்காலத்தில் நரேந்திரர் நியூயார்க்கில் ஆன்மீக பிரச்சாரங்கள் செய்யும் போது தன்னுடைய பேச்சுக்களில் சிறந்த ஆன்மீக கருத்துக்கள் இருக்குமானால் அதற்கு காரணம் தன் குருதேவர் ஸ்ரீ ராமகிருஷ்ணரே என்று கூறினார். 1886 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 16ஆம் நாள் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் தம் பூத உடலை துறந்தார். அவரது சீடர் கூட்டங்கள் மறைந்து ஓடின. ஆனால் நரேந்திரர் தனது குருதேவரின் அஸ்தியை வைத்து வணங்க கங்கை கரையில் ஒரு சிறிய இடம் வாங்க நினைத்து அது ஈடேறவில்லை. நரேந்திரர் மேலை நாடுகளுக்கு சென்று திரும்பிய பின்தான் குருதேவருக்கு கோயில் எழுப்பப்பட்டது. மடமும் வேலூரில் நிறுவப்பட்டது. நரேந்திரரின் தலைமையில் ஆன்மீக துறவரப்பட்டுக் கொண்ட இளைஞர்கள் ஒன்றாக கூடினார்கள். ஸ்ரீ ராமகிருஷ்ணர் முன்பே அவர்களுக்கு காவித்துணி கொடுத்து அவர்களை துறவிகள் ஆக்கியிருந்தார். அவர்களுக்கு சாஸ்திரப்படி பிரஜாஹோமம் செய்து சந்நியாசி ஆக்கி சந்நியாச நாமங்களை கொடுத்திருந்தார். நரேந்திரர் விவிதிசானந்தர் என்ற நாமதேயம் பெற்றாலும் சில சமயங்களில் சச்சிதானந்தர் என்று கூறிக்கொண்டார். அமெரிக்காவிற்கு புறப்படுவதற்கு 2 நாட்கள் முன்பு தனக்கு விவேகானந்தர் என்ற பெயரை நிரந்தரமாக வைத்துக் கொண்டார். அமெரிக்காவில் தன் பணி வெற்றியடைய சுவாமி விவேகானந்தர் மிகவும் கஷ்டப்பட்டார். சுவாமிஜியின் சொற்பொழிவுகளுக்கு சேரும் பெருங்கூட்டத்தை பார்த்து பயந்த அமெரிக்கர்கள் தங்கள் கிறித்துவ மத பிரச்சாரம் எடுபடாது என்ற எண்ணத்தில் தியோசாபிக் சங்கத்தாரையும் பிரம்ம சமாஜ தலைவர்களையும் கிறித்துவர்களுடன் சேர வைத்து சுவாமிஜிக்கு எதிராக பேச வைத்தனர். எதிர்ப்புகளை தூள் தூளாக்கி அமெரிக்கா, லண்டன் போன்ற பெரும் நாடுகளில் இந்திய கலாச்சார பெருமைகளை வானளாவ உயர்த்தினார் விவேகானந்தர். சென்னையில்
1897 ஆண்டு பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை 9 நாட்கள் உன்னத உரை ஆற்றியுள்ளார். தன் கடைசி நாட்களை அவரே தெரிந்து வைத்திருந்தார். பஞ்சாங்கத்தை கொண்டு வரச் சொல்லி 1902ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 4ஆம் தேதியை தேர்ந்தெடுத்திருந்தார். தனது சிஷ்யான சகோதரி நிவேதிதைக்கு தன் கையாலேயே உணவு படைத்தார். கங்கைக்கரையில் ஓரிடத்தை தன் சகோதரியிடம் சுட்டிக்காட்டி தன் உடல் அங்கே தகனம் செய்யப்பட வேண்டும் என்று கூறினார். இன்று அவருக்கு ஒரு கோவில் அங்கு உள்ளது. அவர் மறைந்து 100 ஆண்டுகளுக்கு மேலானாலும் அவர் காட்டிய நன்னறிப் பாதைகள் நமக்கு 1000 ஆண்டுகளுக்கு வழிகாட்டும். பாரதத்தின் ஆன்மீக பெருமையை உலகெங்கும் உயர்த்திய சுவாமி விவேகானந்தரின் போதனைகளை நாமும் பின்பற்றி சுயநலத்துடன் வாழாமல் பொதுநலத்துடன் வாழ்ந்து நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்ல பணிகளை செய்வோம். சி. விவேகானந்தரின் அமுதவாக்கில் சிலவற்றையும் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். பயனற்ற வீண்பேச்சில் காலம் கழிக்கக்கூடாது. சமுதாயத்தையும் மக்களின் கருத்தையும் ஏற்று அதன்படி நடக்க வேண்டும். ஆன்மாவிற்கு பால் வேறுபாடோ நாடோ இடமோ காலமோ இல்லை. நீரில் மூழ்கும் மனிதன் மூச்சிற்காக ஏங்குவது போல் ஏக்கம் கொள். இறைவனை மட்டுமே நாடு, வேறு எதையும் விரும்பாதே. புறத்தோற்றம் உன்னை ஏமாற்ற இடம் கொடுக்காதே. அனைத்திலிருந்தும் விடுபட்டு இறைவனை நாடு. மனம் வெளியில் போவதை தடுத்து நிறுத்து. புலன்களை அடக்கு. மனத்தை உள்முகமாக்கு. துன்பங்கள் அனைத்தையும் முன்முனிப்பின்றி ஏற்றுக்கொள். மனத்தை ஒரு கருத்தில் நிறுத்தி உன் முன்னால் உள்ள ஒரு பொருளை எடுத்து அதையே சிந்தனை செய். ஒருபோதும் அதனை விடாதே. பொழுதை கணக்கிடாதே. உனது உண்மை இயல்பை இடையறாது சிந்தனை செய். மூட நம்பிக்கையை நீக்கிவிடு. நீ தாழ்ந்தவன் என்ற நம்பிக்கை ஏற்படுமாறு உன்னை பொய்யான வசியத்திற்கு உட்படுத்திக் கொள்ளாதே. நீ இறைவனுடன் ஒன்றிருப்பதை உணரும் வரை, அனுபூதியில் அறியும் வரை, உண்மையில் நீ யார் என்பதை அல்லும் பகலும் உனக்கே கூறிக்கொண்டிரு. உடலிலும் உள்ளத்திலும் தூய்மையாக இரு. தூய்மையின்மையும் மற்றும் மனத்தை கீழே இழுக்கும் அனைத்து செயல்களையும் நீ கைவிட வேண்டும். பொறுமையாக இருக்க கற்றுக்கொள். நீ பொறுமையாக இருப்பதால் முதலில் ஆச்சரியமான காட்சிகள் உண்டாகும். பின்னர் அவையெல்லாம் நின்றுவிடும். இது மிகவும் கடினமான காலம். ஆனால் உறுதியாக நில். பொறுமையாக இருந்தால் இறுதியில் உனக்கே வெற்றி. விடாமுயற்சியுடன் வாழ கற்றுக்கொள். எந்த நிலையிலும், நல்ல காலத்திலும் கெட்ட காலத்திலும், உடல் நலமாக இருக்கும் போதும் நோயுடன் இருக்கும் போதும் பயிற்சியை ஒரு நாளும் தவறவிடாதே.